இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உங்களோட வேஸ்ட்டுக்கு தாங்க. பிகாஸ் எப்பயுமே நம்மளோட ஹிப் வேஸ்ட் ரேஷியோ தான் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அந்த வேஸ்ட்டில் என்ன கம்மி பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் வீட்டில் இருந்தபடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா லெக்ஸ் வைடாக வச்சு நின்றுக்கோங்க. உங்கள் 2 கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்கள் வயிறை உள்ளே வந்து நல்லா டக்கின் பண்ணிக்கணும். டக்கின் பண்ணிவிட்டு கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு சைட் பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதர் சைட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட செஸ்ட்டை இப்படி ஃபார்வர்ட் கொண்டு வராதீங்க. எந்த அளவுக்கு பேக்கில் போய் நீங்கள் நல்லா தள்ளி பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேஸ்ட்டுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு எக்ஸசைஸும் 20 ஆஃப் 2 செட்ஸ், அதாவது 20 2 வாட்டி பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. எல்போ டு எல்போ இப்படி கிராஸ் பண்ணும், இப்படி டர்ன் பண்ணும். இது ஒரே சைட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸு 32 செட்ஸ், அதாவது 30 2 வாட்டி பண்ணுங்க. சேஞ்ச் யுவர் சைட். எந்த சைட் டர்ன் பண்ணுறீங்களோ அதே லெக் வந்து ஆப்போசிட் சைட் செஸ்ட் கிட்ட போகணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் வந்து கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. 2 கையும் தலையில் வச்சுட்டு நல்லா இந்த சைட் ஹிப் டச் பண்ணும், இந்த சைட் டச் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலை இந்த எல்போ டச் பண்ணும், இந்த காலை இந்த எல்போ டச் பண்ணும். ஸ்டார்ட். ஸோ இந்த எக்ஸசைஸும் 30 ஆஃப் 2 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்படி ஒரே இடத்துல க்ராஸ் பண்ணிக்கிட்டே நிற்கணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. சின்ன சின்ன எக்ஸசைசஸை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது தான் நம்ம ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணி உங்களோட வேஸ்ட்டில் என்ன கம்மி பண்ணுங்கள். தேங்க்யூ.